ஒவ்வொரு வாட்டி என்ட்ரி கொடுக்கும் போதும் அவன் அங்க இருந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு பாட்டு போட்டிருக்கான் இல்ல தெரியுமா? அதுக்கு எனக்கு என்னைக்குமே நன்றி இருக்கு. நன்றி. அவ்வளவுதான் இல்ல. ஐ லவ் யூ டு டிஜே பிளாக். ரொம்ப குஷியோ? லவ் ஓகே ஆயிடுச்சுல? உனக்கு ஓகே ஆயிடுச்சு, எனக்கு சொல்லிட்டாளே. ஃபர்ஸ்ட் யார் பாட போறாங்க? டிஜே பிளாக். சார் நீங்க எதுக்கு நிக்கிறீங்க? ஓ நீங்க தான் பாடுனீங்க சார். என்னக்கா காலங்கலிகாலம் ஆயிப்போச்சு. நாங்க சொல்ல வேண்டியதெல்லாம் நீ சொல்லி ஓ ஃபோன் நம்பர் வந்து மாக்காப்பா வந்து ப்ரொஃபைல்ல போடணுமா? பாக்கி யாரோடதாவது அவன் போட்டு பார்த்திருக்கியா? சொல்லி தொலைங்கடா மங்குனி பயல்களாய். அவன் ஒரு ஷோ ஆங்கரு. உன் நம்பர் அவன் எதுக்கு சோஷியல் மீடியால போடணும்? ஒரு அளவுக்கு மேல பண்ண மாக்காப்பா டார்ச்சர் பண்ணானா? இருந்தாலே போடுங்க 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 போட்டுருனேன். அதுவும் சோகமா என்னடா அவார்டா கொடுக்குறாங்க, இப்படி ஆக்ட் பண்றியா? ஆடியோ இல்லாம கேட்டணும். ஏன் பாவம் ஏதோ 8 நாள் சாப்பிடல போல ஓட்டு போட்டுருங்க அப்படின்ற மாதிரி வெறும் நம்பர் ஏதோ ரெடி பண்ணிட்டான்டா. இல்ல ஃபர்ஸ்ட் வீடியோ எடுக்க சொன்னாங்க. தம்பி விஷ்ணு தான் எடுத்தாப்ல. பேசின கொஞ்சம் இப்படி எல்லாம் பேசினா தெனாவட்டா இருக்குங்க. வேணாம் கொஞ்சம் காலி என்ன சொன்னா கரெக்டா தான் இருக்கும். இருக்காதா பின்ன கத்துக்கோ, அவ்வளவுதான். கொஞ்சம் முகத்தை சோகமா சோகமா வச்சுட்டு பேச சொல்ல. உண்மையாவே எப்படி ஓட்டு கேட்கணுமோ அந்த மாதிரி கேளுங்க. நீங்க எப்படி கேட்டீங்க? ஓட்டு போடுங்க சொல்லு, நீதான் தைரியமான ஆளு, சொல்லு சொல்றா. சார் சொன்னாரு அர்ஜுன் மீரா ஓகே, அர்ஜுன் மீரா ஓகே. மிஷ்கின் சார் என்ன பண்றாரு? நீ ரொம்ப தைரியசாலிப்பா. இந்த ஓட்ட கண்ணாடி போட்டு எப்படி துடுத்து முன்னாடி நிக்கிறியோ? இல்லடா நடுவுல கியூட்டா இருக்கடா. இந்த மாதிரி எல்லாம் நீ வந்து ஷோல அடிக்கடி நீ இந்த மாதிரி பண்ண மாட்டேன்னா நீ உணர்ச்சி வச்சத அடக்கு, சென்டிமெண்ட கட்டுப்படுத்து. நான் உன்கிட்ட எப்பவுமே சொல்லிட்டு இருந்தேன். இப்ப நான் அத இந்த மாதிரி நீ வந்து இப்படி கண்ணாடி எல்லாம் போட்டா அப்படி இப்படி ஆயிடும். இதுதான் தவறான விஷயம். மைனா நீ எதுக்கு வந்த அப்படி நான் கேட்பேனா? உன்னை நான் கேட்க முடியுமா? மைனா சொல்லுங்க, பிக் பாஸ் முடிஞ்சோன்னா எத்தனை கடை திறந்தீங்க அதை மட்டும் சொல்லுங்க. சாம்பார் ஆப் எனக்கு நீங்க பிக் பாஸ் போயிட்டு வந்து எத்தனை கடை திறந்தீங்களோ அத்தனை கடை நான் திறந்தேன். draw the match. 2 திறந்த நீ. நான் இப்பதான் ஒண்ணு கம்மிட் ஒண்ணுதான். சரி சீக்கிரமாவே அரே வா. நாங்க சொன்ன அந்த பயங்கரமான இவங்க 2 பேர் தான். வணக்கம் வணக்கம். அச்சுச்சோ, அவரா பயங்கரமானவராச்சே, அவர்ல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்கப்பா அப்படின்னு சொல்லுவா. few days back தான் வந்து சாம் சார் வந்தாரு சார். செலக்ட் ஆயினா சிங்கர் ஆயிடலாம், ரிஜெக்ட் ஆயிட்டா கம்போசர் ஆயிடலாம்னு சொன்னீங்க சார். இருக்கட்டுமே, இருக்கட்டும், என்னங்கப்பா இருந்துட்டு போதுங்க, என்ன இருக்கட்டும். அவன் எலிமினேட் ஆகி வெளியே போய் அந்த டயலாக் அடிச்சுன்னு இருக்கான் சார். நான் நல்லா பண்றனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. வெளியே போய் சும்மா இருக்க கூடாது. கம்போஸ் பண்ணி அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கு ட்ரை பண்ணோம். நோட் பண்ணுங்கப்பா பின்றாம்பா. நிஜமாவே ஸ்ட்ரிக்ட்டா இருப்பார் போல இருக்கு. ஆமா சார். அதை விட நீங்க தான் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இருப்பீங்க அப்படின்ற எதிர்பார்ப்போட பசங்க வெயிட்டிங். நான் யாருன்னு என்ன கேட்கறத விட வேற யாருண்டியாவது போய் அவர் யாருன்னு கேட்டு பாரு. பயங்கர ஸ்ட்ரிக்ட்டா இருப்பார். அடிச்சு வாய் உடைக்கணும் சார். ஒண்ணுமே பண்ண முடியாது சார். 10 பைக் கொடுக்குறோம் சார். என்னப்பா வீடு அள்ளுது. பஸர் அடிக்கவே அடிக்காதீங்க. அடிப்பேன் பசங்க அடிப்பேன்னா எது? நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். என்ன இவரு? ஓ உங்க சைடு எடுக்கறாங்களா எங்க சைடு எடுக்கறாங்களான்னு பாத்துறலாமா? வாங்க வாங்க ஐஸ் வைங்க வாங்க. Come on, let's start the game. 50 buses ஓவராலா அவங்க எடுக்கணும் சார். அது மட்டும் நீங்க பாத்துக்காம 49ல அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டீங்கன்னா பைக் யார்? ஓ நீ அப்படி வரியா? ஒரு பாட்டுக்கு எவ்வளவு பஸ் அடிக்கலாம்? ஒரு பாட்டுக்கு 6 பஸர் அடிக்கலாம் சார். பாட்டு நல்லா இல்லைன்னா பாடுறவங்களே அடிக்கலாம் சார். இந்த வாரம் வந்து ஒரு மாதிரி ஃபன்னா போக போகுது. அண்ட் அதுக்கு நீங்க 2 பேரும் ஒரு முக்கியமான காரணமா இருக்க போறீங்க. இஸ் இட்? சரி நான் ரொம்ப ஓவரா இருக்கு ஆட்டம். உள்ள வந்து டான்ஸ் வேறயா? உங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் கூட கருணை ஒரு ஒரு பாவமா உங்களுக்கு எதுவுமே தோணலையா? இல்லை. ஓ இல்ல. நீங்களும் வேணா ஒரு நல்லா எங்கள மாதிரி ஒரு பாட்டு பாடிட்டு. தேவையில்லை எங்களுக்கு. சத்யா யாரை கேட்டு பஸர் போட்ட? நேரங்க
உனக்கே நல்லா இருக்குதா நியாயமா இல்ல இல்ல ரொம்ப ரொம்ப சூப்பரா பாடினாங்க. இதுக்கு பஸர் கொடுக்கலாம் எப்படி? தேங்க்யூண்ணா தேங்க்யூ. என்ன கிளாப் தட்டுறீங்க? நீங்க ஒண்ணும் எடுக்கல, அவங்க தான் எடுத்தா. சரி சார் புலம்பாம வரீங்களா கொஞ்சம் இதுக்காக தானே எங்க டீம் நாங்க அவஞ்சி 6 அடிச்சிருக்காங்க, அதனால நாங்க ஹாப்பி ஆயிட்டோம். ஆனா சந்திரன் 3 தானே எடுத்தான். சரி நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனனா? இப்ப அருணா 6 அடிச்சல. நமக்கு ஒரு ரெஸ்பெக்ட் இல்ல இல்ல அவனுங்க எல்லாம் சேர்ந்து பைக் ஜெயிக்கின்றதா எனக்கு ஒன்னா கூப்பிட்டானுங்க. இல்லன்னு ஏன் கடவுளே, நான் நன்னா இல்லாட்டாலும் பரவாயில்ல, அவன் நன்னா இருக்கப்படாது. அவன் இன்னைக்கு கேவலா பண்ணணும், டேஞ்சர் சோனுக்கு போகணும் அப்படின்னு வேண்டிட்டு இருப்பானுங்க அவனுங்களாம். என்ன பங்கு மாட்டிக்கிட்ட பங்கு. இந்த பூஜா அபிஜித் எல்லாம் பாரு, ஃப்ரெண்ட்ஸ் பாரு பக்கத்துல பக்கத்துல கொண்டாடுறாங்க. அடுத்த வாரம் பாரு அந்த பொண்ணு அந்த முனையில கொண்டுக்கோ. உனக்கு எனக்கும் பகதான், பாம்பு தீண்டியே தீரும். நாங்க நெக்ஸ்ட் கண்டெஸ்டன்ட் டிசைட் பண்ணியாச்சு. நாங்க எங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல பேசுறதுக்கு. நாங்க நினைச்சாதான் அடுத்த கண்டஸ்டன்ட் வரவே முடியும். ஆமா நான் நினைச்சா பண்ணலாம் சோ, ஆனா பண்ண மாட்டேன். முடிஞ்சா போடு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க சூப்பர் சிங்கர் 9 கண்டஸ்டன்ட் கார்த்திக். ஸோ இந்த வாரம் நான் வந்து வைல்ட் கார்டு ரவுண்டில் பாடியிருக்கேன். சப்போர்ட் பண்ண நினைச்சா என்னுடைய மிஸ்டு கால் மூலமாக வாட்ஸ்அப் மூலமாக சிரிக்கிறானி வெக்கமா இல்ல? அவங்களும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு என்ன ஐயா நீ இப்படி பேசினீங்கன்னா உனக்கு ஒரு வாக்கு யாரும் அடிக்க மாட்டாங்க. அப்படியே இதை கட் பண்ணா டேக் 2 என்ன மாதிரி போச்சு. உங்களை நம்பி தான் இறங்கி இருக்கிறேன், கட்சியில் என்னைய கவுத்து விட்டுற மாட்டீங்களா? எல்லாருக்கும் வணக்கம். நம்ம சூப்பர் சிங்கர் கண்டஸ்டன்ட். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வைல்ட் கார்டு ரவுண்டில் டேக் 3 கொஞ்சம் ஐய் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வர்றா. பல்லு பல்லு கட் பண்ணு சோகமா. டேக் 3 இன்னும் கட் பண்ணு. டேக் 3. இல்லை ஏன் சிரிக்கிறீங்க? ரொம்ப ஒரு கஷ்டமான சூழ்நிலை நிற்கிறேன். உங்களோட வைல்ட் கார்டு ரவுண்டில் என்னை வம்படியாக கூப்பிட்டாங்க. என்னாச்சு? ஷாக்காமா. ஓகே 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 ஓகே. வந்தேன் ஏதோ கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்கோமோ. போவோம். பாடியிருக்கேன். நான் பாடிட்டு சும்மா இருக்க முடியாது, நீங்களும் பார்த்துட்டு சும்மா இருக்கக்கூடாது. ஏதோ உங்களால முடிஞ்சதுக்கு ஒரு ஓட்டு கட் பண்ணு. கரெக்ட். நிஜமாங்களா? கரெக்ட். கத்துக்கிடணும் ஐயா, கத்துக்கிடணும். தம்பி கிட்ட கத்துக்கிடணும்.